அத்தாவா அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல். இதில் யாரை முதன்மையாக முற்படுத்துவது? அதாவது நம்முடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, மனைவி, பிள்ளைகள், இவர்கள் எல்லோருக்கும் முன்பு முதலில் நம்மைத்தான் நாம் சரி செய்ய வேண்டும். தாவா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நப்சை நோக்கி ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை, கூ அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நப்சுகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள், அந்த நரகத்தின் எரிபொருளாக இருக்கக்கூடியவை மனிதர்களும் கற்களும் தான். அதில் கடுமையான பலசாலிகளாக இருக்கக்கூடிய இரக்கமே இல்லாத மலக்குகள் காவல் காக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை ஏவிய கட்டளையிட்ட எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டபடி அவர்கள் செய்து வருவார்கள். சூரா அத்-தஹ்ரீம் 66வது சூறாவுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா ஹஃபிதஹுல்லா இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி, தாவா என்பது முதலில் நம்மிலிருந்து நம்மை நோக்கி ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்மை சரி செய்வதிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. சீர்திருத்தம் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட முதலில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து குடும்பத்தார். ஏன்னா அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், யார் மீது நாம் பொறுப்படுத்திருக்கிறோம் அவர்கள். ஆக பிள்ளைகளை முறையாக வளர்ப்பதில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களது மனைவியின் நிலையை சரிபடுத்த வேண்டும். இது அடுத்தது. முதலில் நம்மை சரிபடுத்த வேண்டும், அதற்கடுத்து மனைவி. ஏனென்றால் அந்த மனைவியை கொண்டுதான் பிள்ளைகளுடைய காரியங்கள் சீராகும். நாம் மனைவியை சீர்படுத்துவது பிள்ளைகளையும் சேர்த்து சீர்படுத்தல் அடங்கும். ஏன்னா மனைவி பிள்ளைகளை சீர்படுத்துவார். ஏன்னா அதிகமாக பிள்ளைகள் தன்னுடைய தாயைத்தான் சார்ந்திருப்பார்கள். இதற்கு அடுத்தது, இதை உங்கள் அண்டை வீட்டுக்காரர் மற்றும் உமது நண்பர் ஆகியோரிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நம்முடைய மனைவி நேரடியாக நம்முடைய கட்டுப்பாட்டில், நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒருவர். அவரின் நிர்வாகத்தின் கீழ் தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் தாவா மனைவி, அதற்கு பிறகுதான் அண்டை வீட்டார். அதே போல சிறிய தந்தையின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு உங்களது சகோதரரின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்யுங்கள். இப்போ சரி, மற்றவருடைய பிள்ளைகளில் யாரை சீர்திருத்தம் செய்வதில் நம்முடைய தாவா ஆரம்பிக்கணும்னு பார்த்தா, அதில் நம்முடைய சிறிய தந்தை, அதாவது நமக்கு அங்கிளாக இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை முதலில் நேரடியாக நம்முடைய சகோதரருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தாவாவில் அதிகமாக இருக்குது. அப்போ சீர்திருத்த பணி அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்தையும் அடையுது. இதில் ஒரு படிநிலை, அந்த படிநிலைக்கு ஏற்றவாறு நாம் தாவாவை செய்யணும். அதற்கடுத்து நண்பர்களிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன் உங்களுடைய சிறிய தந்தையின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்யுங்கள். சரி, சிறிய தந்தை பிள்ளைகளுக்கு அழைப்பு பணி செய்வதில்லை, அவர்களை எப்போது முற்படுத்துவது? நம்முடைய நண்பர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு நம்முடைய சிறிய தந்தை, நம்முடைய நெருங்கிய சொந்தமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வின் பாதையில் தாவாவை முற்படுத்தும் போது இதில் மிக நெருக்கமானவர்களை முதலில் நாம் முற்படுத்த வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அது யாருக்கு கொடுக்கணுங்கிறது முதல்ல நமக்கு நாமே கொடுக்கணும். அதற்கடுத்து நம்முடைய மனைவிக்கு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை விட அவங்க முக்கியமானது, மனைவி முக்கியமானது, அவங்களை சீர்திருத்தம். இன்றைக்கி பார்த்தா பெரும்பாலும் கணவராக இருக்கக்கூடியவர் மனைவியின் சீர்திருத்தத்தில் கவனம் காட்டுறதில்லை. பிள்ளைகள் மீது சீர்திருத்தத்தில் கவனம் காட்டக்கூடிய பலர் மனைவியை கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்போது இதில் உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டால், இந்த தாவாவில் இருக்கிற கோளாறு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களை விட நெருக்கமான முதல் மனைவியாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. ஏன்னா நம்மிடம் ஒப்பந்தம் செய்த ஒரு நிக்காஹின் மூலமாக நம்மளுக்கு வந்திருக்கிற துணை, நம்மோட வீட்டில் இன்னும் சில பிள்ளைகளுக்கு நிர்வாகத்தை
அதில் வந்து கவனம் காட்ட வேண்டிய எல்லா பொறுப்பிலும் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிய மனைவி தான். ஏன்னா அவங்க தாயாக இருக்கிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கடுத்த பிள்ளைகள்.